இந்த குரு பெயர்ச்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சி இல்லை, இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள். முதல்ல இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ஒரு சுபகோள், சுபமான விஷயங்களை கொடுப்பார். அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை? சுகபோக வாழ்க்கை தேவை. நல்லா நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே ரொட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்போ ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு 4 பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை, இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலன்கள் நடக்குது. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய ராசி, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ராசி. எல்லாருக்கும் உதவி பண்ண சார், அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள். ஏன்னா அவங்க ராசியாதிபதியே குரு பகவான் அவர் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் 15ஆம் தேதி. ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீனராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே 7 சனி இருக்குது, அது இல்லாமலாம் இல்லை. ஆனாலும் அதையும் தாண்டி தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். காரணம் என்னென்னா இந்த வாட்டி குரு பயிற்சி ஒரே ராசி இல்லாமல் அதிச்சாரம் பெற்று அடுத்தது கடகத்துக்கும் போகிறார். அதனால் நடுவில் உங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். இப்போவுமே சிறப்பாக இருக்குது. காரணம் என்னென்னா மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்குறார். அது மட்டும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த 8-12 நடக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ஒரு இடம் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நிறைய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் மைண்ட்லலாம் வரும். அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வேறு ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்ற யோசனைகள்லாம் வரும். அதை கரெக்டாக பார்த்து ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து அந்த ஃபீல்டு நம்மளுக்கு செட் ஆகுமா, அந்த ஃபீல்டை பற்றி நமக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை சார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஐடியா இல்லை சார், வேலை நடந்தால் கிடச்சா போதும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். காரணம் என்னன்னா குரு 10ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்போதெல்லாம் எப்போவுமே ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மீனராசி என்பவர்கள் என்னென்னா சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம்னு நினச்சவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சு. அதே போல் சில பேருக்கு என்னென்னா இங்கே ரிலீவாக எங்கள் கிடச்சிரும்னு நினைக்கும் போது இங்கே ரிலீவ் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த நெருக்கடியெல்லாம் தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகக்கூடிய நேரம், இருக்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரா மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஸ்க்ரூட்னி பண்ணணும். என்னென்னலாம் நம்மளுக்கு நல்லது, ரெண்டாவது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா சிறப்பு. மற்றவர்களை நம்பி எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க.
உங்களுக்கு இது நல்லா படுது, இது என்னால் செய்ய முடியும், இவங்க இல்லைனாலும் என்னால் சர்வை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா பண்ணாதீங்க. உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் தொழிலில் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. அதே போல் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த கர்மஸ்தானம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே ஒரு வகையான கர்மா தான். திருமணம், அதே மாதிரி குழந்தை பேர், இது எல்லாமே ஒரு வகையான வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய கர்மா தான். அப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய மீனராசி என்பது ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. நம்ம பார்க்குற பொண்ணு கரெக்டாக, நம்ம பார்க்குற பையன் கரெக்டாக, நம்மளுக்கு வரன் கரெக்டாக செட் ஆகுமா, இவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வருவாங்களா, லவ் பண்ணுறவங்கள கூட அவ்வளோ யோசிப்பீங்க. ஐயோ இந்த பொண்ணு நம்ம கூட கடைசி வரைக்கும் கல்யாணத்து வரைக்கும் வருமா, கல்யாணத்துக்கு வரைக்கும் இந்த பையன் வருவானான்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி. மற்றவங்களாம் ஈஸியாக அட்வைஸ் சொல்வீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது நிறைய குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும். அது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களை குழப்பங்கள் அடையக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள். அப்போ அந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய காதல் வெற்றியில் முடியும், திருமணம் வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் திருமணத்தில் நிறைய பேர் குழப்பத்தினாலேயே சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டமே. நம்மளுக்கு வந்த மனைவி சரியானவளா, கணவர் சரியானவரா, நிறைய சந்தேகங்கள் நிறைய கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனியில் நிறைய குழப்பங்கள் வரதான் செய்யும். அந்த குழப்பங்கள்லாம் தாண்டி நீங்கள் நம்பிக்கையுடன் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். பிரிந்து வாழ்ந்தவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் கணவர், உங்கள் மனைவி யாராவது தவறு பண்ணியிருந்தா கூட அந்த தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் போது அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுதுங்கன்னா உடல் நலத்தில் கவனம் தேவை, ரொம்ப முக்கியம். அதுதான். ஏன்னா நிறைய மீனராசி என்பது என்னென்னா உடல் நலத்தில் பெருசாக கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க. அதனால தான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 சனி இப்பவும் நடந்துகிட்ருக்கு. கடந்த காலகட்டத்தில் உடல்நிலை பாதிப்பு, சும்மா எங்கேயா போயிருப்பீங்க, தண்ணியை வெளில குடிச்சிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு டாக்டர்கிட்ட போவீங்க, சுகர்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் வந்திருக்கும். திடீர்னு எங்கேயா கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்குது. சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ரெகுலராக டயட்டில் இருங்க, மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க, டாக்டரை ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது பெரிய பிரச்சனையாக போகாது. இல்லைன்னா அதன் மூலமாக உங்களுக்கு செலவு வரதான் செய்யும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்ன சிறப்புன்னா, திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்துக்கும் வழிவகுக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா, திடீர் யோகம்னா நம்மளுக்கு ஏதாவது பெருசாக யாராவது கொடுத்துருவாங்களா, அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, அந்த பணத்துக்கான முயற்சியை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பணம் வந்துடும். அதே போல் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு வேலை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ரிட்டர்ன் வருமா, அது லாபத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் பண்ணுங்கள். புதுசாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, பணம் போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் யாரை நம்பியும் பணம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அங்கே என்ன ஆகுனா பணம் விரயமாகும். எல்லாமே நம்பிக்கை தரா மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கும் அதுக்கான எல்லா இதுவுமே ப்ரெசிடென்ஸும் இருந்திருக்கும். அவங்களும் அதெல்லாம் லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க, எல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் பேசக்கூடிய ஆளும் ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருப்பார், உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பார், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் யாரை நம்பியும் பணத்தை போட்டு பெருசாக பணம் போட்டு நம்பாமல் இருக்க முடியாது யாராலையும். அப்போ பெருசாக பணத்தை போட்டு லாஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையல் பாருங்கள். அதில் ஓகேவாக இருக்குன்னா அதை அப்படியே கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, நீங்கள் பணம் போகிறது எல்லாமே பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. மொத்தத்தில் மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் விஷயத்தில், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற விஷயங்கள், திருமணம் பிரச்சனை கிடையாது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது, வெளியூர் வெளிநாடு போகிறது பிரச்சனை வராது, இடம் வாங்கிறது, வீடு வாங்குறது. சார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இடம் வாங்குங்க, ஒரு வீடு வாங்குங்க. இல்லை சார் அவ்வளோ லட்சத்துக்கு நான் எங்கே சார் போகிறது
அப்படின்னா ஒரு 5000 ரூபா இருக்குன்னா கூட ஏதாவது ஆர்டி பண்ணுங்க, எஃப்டி பண்ணுங்க, நகை வாங்க, 1 கிராம் கோல்டு வாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் சேஃபாக இருக்கும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு.